ஒரு இடி முழக்கம் அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். அவர் சகலவற்றையும் நன்மையாக நீ சொல்லுகிற தேவன். அல்லேலூயா. ஆண்டவருடைய சிறமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். குறிப்பாக என்னை அதிகமாக கர்த்தருக்குள் நேசிக்கிறதான அருமையான தேவனுடைய ஸ்தானாதிபதிக்காக எங்கள் ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு வயது பத்தாமல் போனாலும் நான் அவளை மனதார வாழ்த்துகிறேன், பாஸ்டமாய் வாழ்த்துகிறேன். திருச்சபையோட எல்லா மக்களையும் நான் வாழ்த்துகிறேன். நேசிக்கிற திருச்சபை, எங்கள் ஊழியர்களை நேசிக்கிற திருச்சபை, நான் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. கைகளை ஒருத்தர் சத்தமாக அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்காவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம், இதுல முதலாவது பகுதி மட்டும் வாசிக்கலாம். இயேசு லூக்கா 18ஆம் அதிகாரம் 1வது வசனம். கண்கள் மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஜெபிக்க எனக்கு கற்றுத் தாரும், ஜெபமே எனது வாழ்வாய் மாற்றும். ஜெபிக்க எனக்கு கற்றுத் தாரும், ஜெபமே எனது வாழ்வாய் மாற்றும். திறப்பில் நின்று ஜெபித்திட சுமரை நான் நடத்திட, சோதிடாமல் ஜெபித்திட சோதனையை ஜெயித்திட, சோதிடாமல் ஜெயித்திட சோதனையை ஜெயித்திட. ஜெயிக்க எனக்கு கற்றுத் தாரும், ஜெபமே எனது வாழ்வாய் மாற்றும். நேசிக்கிற நல்ல பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளுக்காய் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உபவாச நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையினாலே ஆண்டவரே தேவ சபையை அலங்கரிப்பீராக. இந்த வார்த்தை ரகசியங்கள் மர்மங்களை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத் தருவீராக. பேசுகிற அடியானை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவீராக. மாம்சத்தின் கிரியைகள் ஜீவனத்தின் பெருமையில் ஒன்றும் செயல்படாதபடி பரிசுத்த ஆவியின் வல்லமை இப்போது வெளிப்பட வேண்டுமாச்சு. உடைய வார்த்தைக்கு விரோதமாய் போராட நினைக்கிறேன் எல்லா வானமண்டல போராடுகிறேன் எல்லா தேசாத்மின் சக்திகளை எதிர்க்கிரியைகளை எதிர் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் இப்போது நான் கீழ்ப்படுத்தி செல்கிறேன். பரிசுத்த ஆவியால் பொறுப்படுத்தி நடத்தும் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஒருவர் கூட மீண்டும் அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஒரு காரியத்தை உன்னித்து சொல்லுகிறார். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். அப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சோர்வு வருமா? கண்டிப்பாகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சோர்வு வரும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், திரும்ப சொல்றார், சோர்ந்து போகாமல் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கையில ஜெயம் நிச்சயம். ஜெபிக்கிற சபை ஜெயம் எடுக்கும். அல்லேலூயா. ஜெபிக்கிற தனிப்பட்டவருடைய வாழ்க்கையிலே தேவன் அதிசயங்களை காணப்படுவார். அல்லேலூயா. ஜெபிக்கிறதுனால ஒரு சாதாரண மனிதனையும் ஒரு அசாதாரண மனிதனாக கர்த்தர் மாற்ற முடியும். அல்லேலூயா. ஜெபிக்கிறதுனாலே ஜெயம் உண்டு. ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கையை செழிக்கும். அல்லேலூயா, ஆமென்.
அல்லேலூயா. ஆமா, ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கையை பாருங்களேன். நீ அதிகாலையா இருக்கலாம், மற்ற நேரங்களா இருக்கலாம், ஆனா ஜெபிக்கிறவருடைய முகங்களுடைய கலைகள் ஒரு வித்தியாசமா இருக்கும். அல்லேலூயா. விசேஷமா நான் அதிகமா சொல்லுகிற காரியம் என்னன்னா, நான் ஞாயிற்றுக்கிழமை வருகிறதை காட்டில் இந்த உபவாச நாள்ல வந்து ஜெபிக்கிறவருடைய பிள்ளைகளுடைய அந்த ஜெபங்களுடைய காரியங்களை தேவன் ஒரு அற்புதங்கள் அதிசயமா செய்வார். அல்லேலூயா. அவங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவன் வித்தியாசமான காரியங்களை செய்வார். திருச்சபையில் ஒரு வித்தியாசமான காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஆமென். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாமே. ஏன் ஜெபிக்க வேண்டும், நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை 2ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. இங்கே அருமையான ஒரு வார்த்தை, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேத பகுதி தான். அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், எல்லா மனுஷருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும், ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு அதிகமாக ஜெபிக்க வேண்டிய திருச்சபைகள் இன்னைக்கு ஜெபிக்கிறது ரொம்ப குறைவாய் மாறிவிட்டது. ஆதி நாட்களில் எழுப்பி பிரகாசமாக இருந்து தேவனுக்கு முன்பதாக நின்ற திருச்சபைகள் இந்த நாட்களில் அநேக திருச்சபைகள் மூடிக்கொண்டிருக்கிறது. அநேக திருச்சபைகளுக்குள்ள விசுவாசி வருகிறதில் உபவாச நாட்களுக்கு. அல்லேலூயா. சரி, அந்த காரியத்துக்கு போக விரும்பவில்லை. நல்லா கவனிங்க. நாம் எல்லா மனுஷர்களுக்காகவும் ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, இந்த நாளில் நாம் இந்த இடத்துல கூடி வந்திருப்பதற்கு முகாந்திரம் என்ன தெரியுமாங்க? நம்முடைய ஆதி பரிசுத்தவான்கள் அவர்கள் படித்த கண்ணீர்களும் ஜெபங்களும் தான் இன்றைக்கு தேவ சமூகத்திலே நம்மை கிட்டி சேர்த்திருக்கிறது. அல்லேலூயா. நான் கழித்த முறை ஒரு அருமையான சகோதரர் ஆரம்ப நாட்கள்ல நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நான் அவரும் அதிக நாட்களாக குடித்தது உண்டு. அவர் இப்ப ரட்சிக்கப்பட்டார். அவர் சர்ச்சை பின்னாடி அவர் உட்கார்ந்து இருக்கும் பொழுது நான் போய் அவர் பக்கத்தில் உட்கார்ந்தேன். நான் அவர்கிட்ட கேட்டேன், அண்ணே, நீங்களும் நானும் இந்த பக்கத்தில் தான் அதிகமாக குடிச்சுக்கிட்டு வந்தோம், எவ்வளவோ பாவங்களை செய்தோம், ஆனா அப்படி இருந்த நம்மளை ஏன் தேவன் ரட்சித்தார்? ஏன் திருச்சபைக்கு கற்றுக் கொண்டு வந்தார்? எப்படி நடந்தது? ஏன் நம்மளுடைய அளவுள்ளவர்கள் உண்டு, படித்தவர்கள் உண்டு, அந்தஸ்துள்ளவர்கள் உண்டு, பணம் படித்தவர்கள் உண்டு, பலம் படித்தவர்கள் உண்டு. அப்படி இருந்தும் எல்லா மனுஷனாலும் ஒதுக்கப்பட்டிருந்த ஒரு குப்பையில கிடக்கிற குப்பையை கொட்டுகிற அதை விடையும் மோசமான ஒரு வேஸ்டை போல இருந்த நம்மை தெரிந்தெடுப்பதற்கு காரணம் என்ன கேட்டு அவர் சொன்னாரு, தெரியல. அல்லேலூயா. நான் சொல்ல கிருபை. அல்லேலூயா. அதுதாயா கிருபை. யாரோ ஒருவர் மறைவிடத்திலிருந்து ஜெபித்த ஜெபத்தினாலே பாவிகளாய் துரோகிகளாய் இருந்த நம்மை கர்த்தர் ரட்சித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்க ஜெபிக்கிற மனுஷனால மரித்து கிடக்கிற வாழ்க்கையை தேவன் மீண்டுமாக உயிர்ப்பிக்க முடியும். ஆமென். அவன் முடிஞ்சிச்சுன்னு சொல்றானா? திருச்சபை ஒரு இடத்துல கூடி மறைவிடத்தில் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தின் பலனாலே அந்த ஜனம் ரட்சிக்கப்பட முடியும், அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட முடியும். ஆமென். எத்தனையோ சாட்சிகளை என்னால சொல்ல முடியும். ஜெபத்தின் மூலமாக வரக்கூடிய நன்மைகளை ஏராளமாக என்னால சொல்ல முடியும். ஜெபத்தினாலே மரித்த சடலங்களை உயிரோடு எழுப்பினது நாம் அன்னைக்கு நினைக்கிறோம், இன்றைக்கும் தேவன் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய
சின்ன சாட்சியை சொல்லிக்கிட்டு அடுத்த நேரம் வேதத்துக்குள் கடந்து போக விரும்புகிறேன். தேவனுடைய நாம மகிமைக்கு நான் அதை சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாம மாத்திரம் மேம்படுவதாக. எனக்கு 2 பெண் பிள்ளைகள். அவர்கள் வளர்ந்தார்கள். மூத்த மகளுக்கு திருமணம் ஆயிற்று, 2வது மகளுக்கு திருமணம் ஆயிற்று. எங்களுடைய வாழ்க்கையில தேவன், நான் இயேசு கிறிஸ்துவை அறியாதவனா இருந்த நாட்களில் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டனும், எவ்வளவோ பாரங்களை பாடுகளை அனுபவிச்சனும், என்னுடைய துன்மார்க்க ஜீவியத்தினால நிறைய தவறுகள் பண்ணினனும். ஆனால் அதுக்கு மாறாக தேவன் என்னுடைய வாழ்க்கையில, நான் தேவனுக்கு என்னுடைய வாழ்க்கை ஒப்புக் கொடுத்ததுனால தேவனுடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. அப்படி இருக்க பிள்ளைகள் வளர்ந்தார்கள். மூத்த மகளுக்கு திருமணம் ஆயிடுச்சு, 2வது மகளுக்கு திருமணம் ஆயிடுச்சு. மூத்த மகளுக்கு 1வது ஒரு பெண் பிள்ளை பிறந்தது. இப்ப எனக்கு 2 பெண் பிள்ளை, மகளுக்கு பெண் பிள்ளை. இப்ப 2வது முறை கன்சீவ் 3 வருடத்துக்கு பிற்பாடு, 2.5 வருடத்துக்கு பிற்பாடா நல்லா அப்போ அவ குழந்தை உண்டாயிருக்கும் பொழுது என் இதயத்தில் ஒரு சின்ன அப்படி ஒரு ஆசை வந்தது கிடையாது. இது எல்லா மனுஷனுக்கும் வரக்கூடியதுதான். ஆண்டவரே, எனக்கு 2 பொம்பளை, என் மகளுக்கு ஒரு பொம்பளை பிறந்துட்டு உங்களுக்கு சித்தமானா ஒரு ஆம்பளை பிள்ளை கொடுக்கலேன் அப்படின்னு பைக்ல போகும்போது ஒரு நாள் கண்ணீர் லைட்டா வடிச்சிட்டு. அல்லேலூயா. ஏன்னா என்னை நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இவனுக்கு ஆம்பளை பிள்ளாத பிறக்காம இருந்த காரணமே இவனுடைய அட்டூழியம் தான் அப்படின்னு சொன்ன சனங்கள் மத்தியில் நான் இருக்கிறதுனால அந்த காரியத்தை சொன்னேன். அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு நேர்த்தியாக வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. ஆனா 2020ஆம் ஆண்டு மார்ச் மாசம் ஒரு ஆண் குழந்தையை அவள் பெற்றெடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லா ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்தார். பாஸ்டருக்கெல்லாம் தெரியும். அவனை வந்தவனே பாஸ்டரை கரத்தை எல்லாம் பிடிச்சி விளையாடுவான். பாஸ்டர் அப்படி இப்படி சொல்லுவோம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இவன் பிறந்து ஒரு சில மாதத்துல குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தாங்க. இரவு 12 மணி அளவு. நான் ரூம்ல படுத்திருக்கும் பொழுது என்னுடைய மருமகளும் மகளும் குழந்தையை கொண்டு அழுது கொண்டிருந்தாங்க. என்னன்னு கேட்டப்போ குழந்தைக்கு சத்தம் இல்லை. என் கையில குழந்தை தரும் பொழுது தலை அப்படி தூங்கி விடுது. தூக்கி பார்க்கிறேன், அசைச்சு பார்க்கிறேன். ஏன்னா அந்த நேரம் அந்த காலம் கொரோனா காலகட்டம். மத்திய மாநில அரசாங்கத்தினால் பிறப்பிக்கப்பட்ட 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நாட்கள். எனக்கு ஒரு யோசனையே வரல. எப்படி பிள்ளையை கொண்டு போக முடியும்? அப்படி என்னவே வரல. ஆஸ்பத்திரி கொண்டு போகுது. குழந்தை அப்படியே இறந்துச்சு. ஒரு அசைவே இல்லை. இருதய துடிப்புல, மூச்சில்ல, கையசை ஒன்றுமே கிடையாது. நான் தலையிட்டு போட்ட என்னோட லுங்கி அதில் கடந்தது. அதை எடுத்து என்னுடைய காலில் போட்டுட்டு குழந்தை நடுவீட்டில் போட்டுட்டு நான் எங்கள் மனைவி இப்படியெல்லாம் சூழ்த்திருந்து எல்லாருக்குமே கண்ணீர் தான். அல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் இருந்தேன். ஒரு சாட்சி நான் முன்னாடி கேட்டிருந்தேன். KS வின்சன் எத்தனை பேருக்கு தெரியும்? சந்தோஷமா இருங்கள், இப்பொழுது சந்தோஷமா பாட்டு படி வரல. தெரியுமா? தெரியுமா? அக்கா தெரிஞ்ச கை வந்துக்கிறேன். இந்த பாட்டை பாடி எடுக்குமா? சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷம். இப்ப தெரியுதா? அது வண்ணமா இருப்பாங்க. தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம் கர்த்தர் நிறுத்திட்டாங்க. அந்த போன வயசு தான். அதனால கவனிங்க. அவர் குழந்தையா இருக்கும் பொழுது அவர் தகப்பனார் ஊழியக்காரர். அவர் குழந்தையா இருக்கும்போது ஒரு காய்ச்சல் வந்து மருத்துவமனையில் அவரை அட்மிட் பண்ணிருக்காங்க. அவர் குழந்தையை கொடுத்துட்டு போகும்போது குழந்தை காய்ச்சலை வரைச்சிட்டு டாக்டர் உடனே போன் பண்ணி சொன்னாங்க, குழந்தை இறந்துட்டு குழந்தை எடுத்துட்டு போங்க. அப்போ அந்த ஊழியக்காரர் சொல்லிக்காரு, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் ஆராதனை முடித்துட்டு குழந்தைய நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ அந்த குழந்தை ஒரு நர்ஸ் எடுத்து பிரேதத்தை பதப்படுத்துகிற இடத்துக்கு கொண்டு போய் விட்டுருக்கு. அந்த நேரத்தில் தான் அந்த குழந்தை கொண்டு போகும் பொழுது 3 தும்மல் போட்டுச்சு. எத்தனை
தும்மல் போட்டு அந்த குழந்தை உயிரோடு எழுந்ததாக நான் சாட்சியை கேட்டேன். அந்த சாட்சி என் காதுக்குள் துளி அந்த நேரத்தில் துளிச்சுட்டே இருந்துச்சு. அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இப்படி ஒரு மனுஷன் குழந்தையாய் இருக்கும் பொழுது அந்த குழந்தை ஒரு 3 தும்மல் படிச்சான். இன்றைக்கு அவர் தேவனுடைய மனிதனாக இருக்கிறாரே, இந்த குழந்தைக்குள்ளும் திரும்பி அதாவது இந்த ஜீவன் மீண்டும் திரும்பி இதுக்குள்ள வருவே, ஆனால் அவன் உயிரோடு இருக்கிற நாளும் கர்த்தருடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி நான் இதயத்தில் ஒரு ஜெபத்தை ஏற்பட்டேன். 12 மணிக்கு குழந்தை இறந்து போனது. அதிகாலை 3 மணி. நீங்க நம்பினாலும் சரி நம்பாம போனாலும் சரி, என்னுடைய மனைவி முன்னாடி இது பரிசுத்த இடம். யார் போய் சொல்லி தப்ப முடியாது. பேர் பிரஸ்தாபத்துக்காக எதனாமே பேசுறாங்க. அல்லேலூயா. நான் கர்த்தருடைய நாமத்தை கேட்டு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஜெபத்தினாலே வரக்கூடிய பலனை குறித்து சொல்லுகிறேன். அல்லேலூயா. உங்கள் விசுவாச பத்திரிக்கையாக சொல்லுகிறேன். கரெக்டா சரியா அதிகாலை 3 மணி வரைக்கும் அவருடைய வலது இமை லைட்டா ஒரு அசைவை பார்த்தேன். அவருடைய இடது பெருவிரல், காலோட பெருவிரல், அந்த லைட்டா ஒரு அசைவை பார்த்தேன். ஒரு 2-3 செகண்ட் கழிந்த பிற்பாடு அவருடைய கைகளும் கால்களும் பெரிய பராக்கிரமசாலியை போல அடிச்சு உதறிட்டு சிம்சோனுடைய கையில் வந்து ஒரு நெருப்புப்பட்ட நூலை அழுந்து வந்து கூட அவனுடைய கைகளும் கால்களும் அடித்து உதறிட்டு நினைச்சாங்க. 3 தும்மல் போட பாருங்க. கையை தட்டக்கூடாதா? அல்லேலூயா. உங்களுக்கு சொல்லிக்கிறீங்களா? ஒரு கையை உற்சாகமா கொடுக்கல, கையை தட்டி பேசப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, பிரிந்து போன ஒரே ஒரு கண்ணீரை ஜெபத்துக்காக திரும்பவும் இந்த பூமிக்கு வந்தது. அல்லேலூயா. ஏங்க நான் சொல்லுறேன், நாம் அந்தரங்கத்தில் வடிக்கிற கண்ணீரை கர்த்தர் வெளியரங்கமாய் இறங்கி கிரியை செய்வார். ஆமென். அப்ப எல்லா மனுஷருக்காகவும் ராஜாக்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. மரித்த சடலங்களை கூட ஒரு ஜெபத்தினால தேவன் என்ன செய்வார்க்கு எழுப்ப முடியும். அதற்கு நாம் என்ன செய்யணும்? ஜெபத்தில் வந்து பலவிதமான ஜெபங்கள் உண்டு. சில பேர் ஒரு ஜெபத்துக்கு முக்கியமான பாயிண்ட் சொல்லாம ஏராளமான வசைப்பாடி ஜெபம் பண்ணுவாங்க. தன்னுடைய பெருமைகளை கூட ஜெபத்தில் பயன்படுத்துவார்கள். சிலர் மட்டம் தட்டி கூட மட்டம் தட்டி கூட சிலர் ஜெபம் பண்ணுவார்கள். குற்றப்படுத்தி ஜெபம் பண்ணுவார்கள். அல்லேலூயா. வேதத்தில் ஆதாரம் இருக்கு. நீங்க 18ஆம் அதிகாரத்துல லூக்கா 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று தேவனே நான் பரிகாரன், அநியாயக்காரன், விபச்சாரக்காரன் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போல் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 நேரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் அல்லேலூயா. தனக்கு தானே ஒரு ஜெபம் பண்ணி கொண்டார். இது என்ன ஜெபம்? பெருமையின் ஜெபம், குற்றப்படுத்துகிற ஜெபம். அவன் விபச்சாரம் செய்யல, பிறனை அபகரிக்கல, தசமாவும் கொடுக்கிறான், உபவாசிக்கிறான். ஆனா அவனுடைய ஜெபம் என்ன ஜெபம் பாருங்க? குற்றப்படுத்துகிற ஜெபம். அது யார்கிட்ட வச்சுதான் ஜெபம் பண்றாங்க? ராஜாதி ராஜா ஆண்டவர் ஓமையை சொல்லுகிறாரு. தூரத்தில் நின்று ஆயக்காரன் தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் பாவியான என் மீது கிருபையாயிரும். ஆண்டவர் சொல்லுவார், அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டான். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள சுயநீதி என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. நமக்குள் காணப்படுகிற ஜெபம் என்னன்னா ஆத்ம பாரம் உள்ளதா இருக்கணும். ஒரு கருத்துள்ள ஜெபமா இருக்க வேண்டும். நீங்க படிக்க ஒரு வசனத்தை யாக்கோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17 வாசிக்கமா? 5:17 எலியா என்பவன் நம்மை போல் பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாத
அப்படிப்பட்டாக்கி கருத்தான ஜெபம், இந்த பூமியில நீங்கள் எதை கட்டுவீர்களோ அது கட்டப்படும். அல்லேலூயா. நீங்க எதை திறக்க நினைக்கிறீங்களோ அது திறக்கப்படும். இதுதான் கருத்தான ஜெபம். அல்லேலூயா. நம்முடைய கருத்தான ஜெபத்தினாலே அநேக நன்மைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நீங்க 15வது வசனம் வாசிங்க. அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளை ரட்சிக்கும். எப்பொழுது கருத்துள்ள ஜெபமாய் கருத்தாய் நாம் ஜெபிக்கும் பொழுது பிணியாளிகளை ரட்சிக்கும். எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருந்தாலும், அந்த வாழ்க்கையை புரட்டி போடுகிற ஒரு காரியமா இருந்தாலும், ஒரே ஒரு கருத்துள்ள ஜெபம் அந்த வாழ்க்கையுடைய அஸ்திவாரத்தை மாற்றி போடுவார். அல்லேலூயா. மனுஷனால் கூடாததா அது தேவனாலே கூடும். ஆமென். நீங்க 1 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் அது 4-5 வாசிங்க. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தில் அறிகிற அறிவு வளரவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். படிக்கமா. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை தானே ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து. அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு மனுஷனுக்கு மத்தியஸ்தர் யார் வரும்னா இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. அவர் சொல்றார் எல்லாரும் மீட்கும் பொருளாக தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். ஒரு மனிதன் ரட்சிப்புக்காக, எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்காக தம்மை தாமே அவர் தன்னை தானே தாழ்த்தினார். ஆமென். அல்லேலூயா. ஒரு மனுஷன் ரட்சிப்புக்காக ஜார்ஜ் முல்லர் அவருடைய நண்பர் ரட்சிக்கப்படுவதற்காக எத்தனை வருஷம் ஜெபிச்சார் தெரியுமா? ஜார்ஜ் முல்லர் அவருடைய நண்பர் ரட்சிக்கப்படுவதற்காக எத்தனை வருஷம் ஜெபிச்சார்? 60 ஆண்டுகள் ஜெபித்தார். நான் ஒரு புத்தகத்தில் படிச்சேன். எத்தனை ஆண்டுகள் சொல்லுங்க வாய் திறந்து. 60 ஆண்டுகள். நம்முடைய பக்கத்து வீட்டுக்காக எத்தனை மணி ஜெபிக்கிறோம் சொல்லுங்களேன். நம்முடைய உறவினர்களுக்காக எத்தனை நாள் ஜெபிக்கிறோம்? நம்முடைய தேசத்துக்காக எத்தனை நாள் ஜெபிக்கிறோம்? அல்லேலூயா. நம்முடைய அதிகாரிகளுக்காக எத்தனை நாட்கள் ஜெபிக்கிறோம்? ஒரு ஜார்ஜ் முல்லர் தன்னுடைய நண்பர் ரட்சிக்கப்படுவதற்காக சுமார் 60 ஆண்டுகள் ஜெபிப்பார்கள். ஆனால் நீங்கள் நான் ஏமாத்துறோம். நீங்கள் நான் எங்க நிற்கிறோம்? அல்லேலூயா. அப்படின்னா நாமளும் அந்த வழியை ஜெபிக்கணும். அல்லேலூயா. இதுக்கு வசனங்கள் ஏராளமான ஆதாரம் இருக்கிறது. நீங்க லூக்கா புத்தகம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்கிறேன். படியுமா 11 5 6 படியுமா. அல்லேலூயா. இங்க நல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேத பகுதி தான். இங்க ஒரு மனிதன் தன்னுடைய நண்பர் வந்துட்டார் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு நண்பர் நினைக்கிறாரு தன் சிநேகிதர்கிட்ட. ஆமா, ஒரு 3 அப்பைசை கடனாக கொடு. அல்லேலூயா. ஆனா அவன் என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் கதவு பூட்டி ஆயிட்டு, என் பிள்ளைகள் தூங்கிட்டு, இப்போது என்ன செய்ய முடியாது தர முடியாதுன்னு சொல்றாரு. ஆனாலும் தனக்கு அவன் சிநேகிதனாய் இருந்தபடினாலும், தன்னை பரிந்து கேட்டதினாலும் அவன் கொடுக்கிறதுக்கு என்ன செய்றான்? முன் வருகிறான். நீங்க அடுத்த வசனத்தை வாசிங்க. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்,
கேட்கிறேன், சில சுவிசேஷம் சொல்லாமலே சர்ச்சுக்கு வருவாங்க, சில சுவிசேஷம் சொல்லி வருவாங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? சிலர் வந்து வருந்தி கூட்ட வருவாங்க. சில நான் வந்து நிறைய வீடுகளில் வந்து மிஸ்டி போறது உண்டு, நிறைய பேரை சந்திக்கிறது உண்டு. தன்னுடைய புருஷனை பார்த்து மனைவி சொல்ற வார்த்தை உண்டு, அவர் ரட்சிக்கப்பட மாட்டார். மனைவி பார்த்து புருஷன் சொல்வாரு, இவர் ரட்சிக்கப்பட மாட்டார். அவங்களுடைய சோபத்தை வந்து பிள்ளைகளை பார்த்து பெற்றோர் சொல்லுவாங்க, இவர் ரட்சிக்கப்பட மாட்டார். பெற்றோர் பார்த்து பிள்ளைகள் சொல்லுவாங்க. ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலை என்ன செய்வாங்க, திருச்சபைக்கு வந்துருவாங்க. இப்போ அந்த எந்த மனுஷன் வரமாட்டான்னு சொல்லுவானோ அதை காட்டிலும் வர முடியாத மனுஷன் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்காய் சாட்சியா வாழ்வான். இது எப்படி தெரியுமாங்க? நேரமே சொன்னது போல மறைவிடத்தில் இருந்து யாரோ ஜெபிக்கிற ஜெபம். அல்லேலூயா. நான் உண்மையிலே நான் என்னைய குறித்து அதிக நாட்கள் யோசிக்கிறது உண்டு, நான் சிந்தித்த நாட்கள் உண்டு. எனக்கு யாரும் சுவிசேஷம் சொல்ல முடியாது. நான் பேர்ல கிறிஸ்தவனாக இருந்தேன், கிறிஸ்துவ நான் அறியாதவனாக இருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் என்னுடைய பாவ வாழ்க்கை அதிகமாக தீவிரித்து கொண்டிருந்தது. எப்ப பார்த்தாலும் குடிப்பேன், குடிகாரமா இருந்து விடுதலை இல்லை, சமாதானம் இல்லை. பல முறை நான் தற்கொலை பண்ணவே இருக்கேன், பல நாட்கள் நான் தற்கொலை பண்ணவே இருக்கேன். சிலர் ஏன்ட்ட வந்து கைப்பிடித்து கொடுத்துருக்காங்க, வாய் பிடிச்சு கடன் போட்டிருக்கேன், தென்னை கோசியில பாஸ்டர் கட்டி அடித்து போட்டிருக்கேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன், அந்த நாட்கள் எனக்கு தெரியல. ஆனா நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு தெரிஞ்சது, யாரோ எனக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை என்னுடைய பெயரை சொல்லி அவங்க ஜெபிக்காம இருந்திருக்கிறார். ஆனா இந்த இடத்துல வந்து பாஸ்டர் ஐயா திருச்சபையில சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க, தேசத்துக்காக எல்லாரும் ஜெபம் பண்ண வந்தீங்களா? அல்லேலூயா. நான் ஒரு தேசம் சொன்னாலே அதை நான் வந்துட்டேன். அல்லேலூயா. தமிழ்நாடு சொன்னாலே நான் வந்துட்டேன், குமரி மாவட்டம் சொன்னாலே நான் வந்துட்டேன். புரியுதா உங்களுக்கு? அப்படிதான் நம்ம ஜெபிக்கிற ஜெபம், ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படாத மனுஷன் அறை வீட்டுக்குள்ள இருந்தாலும் அவனை கர்த்தர் தொட முடியும். அல்லேலூயா. விசுவாசம் உள்ள ஜெபம் தான் பிணியாளிகளை ரட்சிக்கும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை நீங்க வாசிங்க, ஆண்டவர் சொல்லும்போது சொல்றார், எசேக்கியேல் புத்தகத்துல, எசேக்கியேல் புத்தகம் 22ஆம் அதிகாரம், நான் தேசத்தை அழிக்காதபடி திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாகவும் ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆண்டவர் தேடுகிறார். யார் அந்த மனுஷன்? எனக்காக செயல்படுகிற மனுஷன் யார்? எனக்காக திறப்பில் நிற்கிற மனிதன் யார்? அல்லேலூயா. தேவனுடைய சில பாரத்தை இந்த வசனத்தில் பார்க்க முடியும். ஆமென். யாரை நான் அனுப்புவேன், யாரையும் எனது காரியமாய் போவார். ஹல்லேலூயா. தேசம் அழிவுக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிறது. தேசம் அக்கினிக்கு இரையாக்க வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து மீட்டெடுப்பதற்கு திருச்சபையே நீங்களும் நானும் தான் திறப்பில் இருக்கிறவர்கள். அல்லேலூயா. திறப்பில் நின்று சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை கட்ட தேடுகிறார். அல்லேலூயா. இங்க வந்து ஒரு ஆசீர்வாதமான செய்தி கேட்டு போறதில்லை. தேவன் நம்மை கொடுத்து ஒரு பாரத்தை வைத்திருக்கிறார், நம்ம மேல திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆதி காலத்திலே அவர் ஆதினத்தில் வைத்திருக்கிற திட்டங்களையும் தெளிவுகளையும் நம்மை கொண்டு கத்த நிறைவேற்ற போகிறார். ஆமென். அதற்காக தான் மனுஷனை கேட்கிறார். அநேக சபைகள் இன்றைக்கு அநேக அலுவலர்கள் இருப்பார்கள், அநேகர் தன்னுடைய சொந்த கடமைகளில் இருப்பார்கள். ஆனால் ஒரு சிறு கூட்டமாக இந்த இடத்தை கர்த்தர் கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஆமென். சிலரை ஆகிலும் அந்த அக்கினி தளர்ந்து மீட்டெடுப்பதற்கு தேவன் உங்களை செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் கோத்திரத்தை கொண்டு குலத்தை கொண்டுமாக தேவன் பிடித்ததுக்கு நோக்கம் என்ன தெரியுமாங்க? அது முகாந்திரம் என்ன தெரியுமாங்க? தேசத்தை நம்ம அழிக்காதபடி
ஜான் நாட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவனுடைய மனிதன் இப்படி சொல்கிறார், ஸ்காட்லாந்து தேசத்தை தாரும் ஆண்டவரே, இல்லாம நான் சாவேன். என்ன சொல்றாரு? ஸ்காட்லாந்து தேசத்தை எங்களுக்கு தாரும், எனக்கு தாரும், இல்லைனா நான் செத்து போகிறேன். அந்த பாரம் நமக்குள் இருக்கிறதா? ஹல்லேலூயா. தேவன் அந்த பாரத்தை போட விரும்புகிறார். ஆமென். தேவன் அந்த பாரத்தை தர விரும்புகிறார். நீ எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீர்களோ, தேசத்துக்காக ஜெபிப்பேன், என்ற சொந்த ஜனத்துக்காக ஜெபிப்பேன் என்கிற பாரத்தை கர்த்தர் தர விரும்புகிறார். நீங்க ஆயத்தம் என்ன? கர்த்தர் இந்த நாளில் நிரப்ப அக்கினியை போடுவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விரும்பினீங்கனாக்கி கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். நீங்க விரும்பினீங்கனாக்கி கர்த்தர் உங்களை அக்கினியாக எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. தேவன் நிச்சயமாக என்ன செய்வார்? தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. கேத்திரி குல்மணி என்று சொல்லக்கூடிய வல்லமையாக இருந்து பயன்படுத்தப்பட்ட ஒரு மனுஷியை குறித்து ஒரு தேவனுடைய மனிதன் சொல்கிறார். தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனுஷி, உலகெங்கிலும் போற்றப்பட்ட ஒரு மனிதன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷி வந்து அவன் மறிக்கும் முன்பதாக ஒரு மனிதனை, ஒரு தேவனுடைய மனிதனை, பெண்ணின் என்கிற ஒரு மனிதனை உருவாக்கி விட்டார்களாம். அந்த அம்மா வந்து ஒரு இடத்துல ஒரு மீட்டிங்கை நடத்திவிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போனாங்க. பகல் வேலை, நைட் டைம் நினைக்கிறேன். ஆனா போகும்பொழுது போயிட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலை. மக்கள் கூட்டங்கள் இவர்களை பார்ப்பதற்காக கூடி முன்னாடி நின்றார்களாம். அவங்களை சூழ்நிலை ஆரம்பிச்சவங்க சொல்றாங்க, அம்மா நீங்க ஃப்ரெண்ட் வழியா போக முடியாது, கிச்சன் வழியாக போயிட்டு. அவன் கிச்சன் வழியாக போகும்பொழுது அந்த சமையல் பண்ணி கொண்டிருந்த வேலைக்காரர்கள் இந்த அம்மா நடந்து போனதை பார்த்து அவருக்குள்ள இருந்த அபிஷேகத்தின் அக்கினி வல்லமை அவரை மின்சாரமாக தாக்கியிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொன்னதை எத்தனை பேர் பற்றி ஏற்றுக்கொள்கிறீர்கள் தெரியல. ஹல்லேலூயா. அந்த அக்கினி அபிஷேகத்தினால அவர் புலம்பி அழ ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அபிஷேகத்தை தேவன் உங்கள் மேல போட விரும்புகிறார். சிலதையாக கர்த்தருக்காக எழும்ப கர்த்தர் வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமாய் போவா, நான் தேசத்தை அழிக்காதபடி திறப்பில் நிற்கவும் சுமந்து அடைக்கத்தக்கதாகவும் ஒரு மனுஷனை தேடுகிறேன். திருச்சபையே, அது நானா இருக்கும்னு சொல்லு. அந்த அபிஷேகத்தை என் மேல போடுங்க ஆண்டவரே சொல்லுங்க. ஸ்காட்லாந்து தேசத்திற்கு தான் என்று சொன்ன அந்த தேவ மனிதன் சொன்ன வார்த்தையை பாருங்கள். என் தேசத்தை தான் ஆண்டவரே, இல்லைனா நான் சாகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மன்றாட கிருபை வேண்டுமே, மடிவோரை மீட்க வேண்டுமே. மன்றாட கிருபை வேண்டுமே, மடிவோரை மீட்க வேண்டுமே. சீரழில் பெரியதா, சீரழிந்த தேசமையா, பக்தியின் பெயரை சொல்லி பாதாளம் போகுதையா. மன்றாட கிருபை வேண்டுமே, மடிவோரை மீட்க வேண்டுமே. அருமையான திருச்சபையே, நமக்காக யாரோ ஒருவர் ஜெபிக்கிறனாக்கி நாம் மண்ணோடு மண்ணாய் நோக்கி போயிருப்போம். ஹல்லேலூயா. தேவன் உங்களை நேசிக்கிறார். திருச்சபையே, நீ தேவனுக்காக எழும்புவாயா? ஹல்லேலூயா. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே மோசே என்கிற தேவனுடைய மனிதன் அந்த சொல்லுகிற அந்த வார்த்தை, தேவரே அவர்கள் பாவத்தை மன்னித்தருவில்லை, ஆனால் மன்னித்தருளும் இல்லாவிட்டால் நீர் எழுதின ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவனுடைய மனிதன் பிறப்பில் இருக்கிறார். ஆண்டவரே,
அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு தாகமும் பாரமும் நம்மை பற்றி பிடிக்கணும். அல்லேலூயா. எங்க கடமைக்காக திருச்சபைக்கு வந்து போறது இல்லைங்க. கடமைக்காய் வந்து போற காலங்கள் இல்ல. இன்னும் கொஞ்ச காலம்தான், கொஞ்ச காலம்தான். கொரோனா வந்து ஒரு கூட்டத்தை வாடி போயிட்டு, சில இயற்கை சீற்றங்கள் ஒரு கூட்டங்களை வாடி கொண்டு போயிட்டு சொல்லு, நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே, என் தேசத்தை நான் விட்டு கொடுப்பது இல்லை. அல்லேலூயா. பிறப்புல நிற்பதற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். தேவன் உங்க குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த ஜெபம் எதையெல்லாம் செய்யுது? நீங்க பேதுரு 1 பேதுரு புத்தகத்தை, சரி, அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 30ஆம் அதிகாரம் அது 40வது வசனத்தை வாசியுங்கள். ஹல்லேலூயா. இங்க தபித்தாள் என்கிற ஒரு நபர் இறந்துட்டாங்க. ஆனா ஒரு ஜெபத்தின் வல்லமை, நல்லா கவனிங்க, ஒரு ஜெபத்தின் வல்லமை மரித்த ஒரு சடலத்தை உயிரோடு எழுப்புகிறது. ஆமென். அதான் நான் சொல்றேன், நீங்க பண்ணுகிற அந்த ஜெபத்தினால மரித்த மனுஷன் உயிரோடு எழுதி வருவான். அல்லேலூயா. பாவத்தில் செத்து கிடப்பான். உங்களை ஜெபிக்க தெரியலையா? ஆரம்ப நாட்கள் ஜெபிக்க தெரியாதுங்க. நான் ரட்சிக்கப்பட்ட நேரத்தில் வந்து எனக்கு ஜெபிக்க தெரியாது. ஒரே ஒரு வாரம் மட்டும் வசனங்களை நேர்த்தியா சொல்லி எனக்கு ஜெபிக்க வராது. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுவேன், ஏசப்பா இந்த சகோதரனை ரட்சிக்க, இந்த சகோதரி ரட்சிக்க, இவங்களை சுகம் கொடுங்க, அற்புதம் செய்யுங்க. விசுவாசோட வார்த்தை அறிக்கைட்டு வருவேன். நாளைக்கு உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு இருக்கீங்களா? அல்லேலூயா. இன்றைக்கு நைட்டே உங்களுக்கு அற்புதம் செய்வார்கள். நாளைக்கு உங்கள் விடுதலை ஆகிடும். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு இருக்கலான்னு போடுவாங்க. எனக்கு சுகமாயிட்டு வருவேன் சொல்லுவாங்க. அல்லேலூயா. நான் உண்மையிலே சொல்றேன், அநேகர் அப்படி வந்து ரட்சிக்கப்படுவது ஏராளம். அல்லேலூயா. எங்க விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். நீங்க ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்க மாட்டாரா? அல்லேலூயா. இந்த ஜெபம் என்னத்தை கொண்டு வருது பாருங்க. நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கை 12ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 12:5 வாசிங்க. அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். என்ன பண்ணாங்களா? சபையார்லாம் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஏன்னா தேவனுடைய மனிதன் சிறைச்சாலையில் சுவிசேஷத்தின் நிமித்தமாக அகப்பட்டுக் கொண்டு விட்டார். இப்ப சபையார் என்ன பண்றாங்க? ஊக்கத்தோடு ஜெபிக்கிறார்கள். நல்லா கவனிங்க, சபையாருடைய ஊக்கத்தோடு ஜெபத்தின் வல்லமையினால சிறைச்சாலைக்குள்ளே தேவ தூதர்களை கொண்டு வர முடிந்தது. நல்லா கவனிங்க, திருச்சபை சாதாரணமானது அல்ல. அதனால சொல்றேன், ஜெபிக்கிற திருச்சபை ஜெயம் எடுக்கிறது நிச்சயம். ஆமென். ஜெபிக்கிற திருச்சபையை சத்துரு ஏமாற்ற முடியாது, சத்துருவை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஒரு திருச்சபை ஜெபிக்கிற ஒரு முடிய காரணமாக அந்த அந்த சிறைச்சாலைக்குள்ளே தேவ தூதனை கொண்டு வர அளவுக்கு அந்த திருச்சபை ஜெபம் பண்ணுகிறது. அல்லேலூயா. புரியுதா உங்களை சொல்றீங்க? அப்ப நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தினால பாவ சிறைக்குள் இருக்கிற சிலரை தேவ திருச்சபைக்கு கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. எங்க நான் ஒண்ணு சொல்றேங்க, நீங்க எத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டீங்க எனக்கு தெரியாது. ஆனா உங்க மூலமா எத்தனை பேர் திருச்சபைக்குள் இருக்கிறார்கள்? அல்லேலூயா. அங்க முடியாது, ஒண்ணுக்கு உதவாதாங்க. வேத வசனத்தை எடுத்து பேச தெரியாதவன்,
ஒண்ணே ஒண்ணுதான், என் ஆண்டவருக்காக சிலரையாகிலும் அக்கினியில் கிடக்கிறவர்களை இழுத்துக் கொண்டு என் கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு போக வேண்டும். அல்லேலூயா. இந்த பாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளணும். ஆமென். அல்லேலூயா. உங்க நல்ல ஆசீர்வாதங்களை செய்ய தந்துட்டு நான் போயிடுவேன். பாஸ்டர்ல ஆசீர்வாதம் செய்து கொடுப்பாங்க. முதிர்ந்த படத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். எங்கள் பைபிள் காலேஜ் பிரின்சிபால் அல்லேலூயா நல்லா கொடுப்பாங்க வார்த்தைகள். அவர்கள் வந்து எங்கள் பைபிள் காலேஜ்ல சில காரியங்களை கற்றுக் கொடுத்துதான் இன்னைக்கு எங்களை செஞ்சாகி பெரிய பெரிய இடங்கள் இருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், எல்லா கடவுளும் கர்த்தருக்குள்ளது. பிரைஸ் தி லார்ட். நான் என்ன சொல்றேன், சிலரையாயிலும் ரட்சிப்பதற்கு நீங்க துரிதப்படுங்க. சிலரையாயிலும் திருச்சபையை கொண்டு வருவதற்கு கர்த்தர் நீங்க திருச்சபைக்கு கொண்டு வந்தீங்க வரலையோ, ஆனா இந்த நாள்ல ஒரு தீர்மானத்தை எடுங்க. சுவிசேஷத்தை சொல்லுங்க. சுவிசேஷம் எங்க கடமை. எங்க நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க கிறிஸ்தவன் அவனு கேக்குறாங்க, நீங்க கிறிஸ்தவனா வாழ்வதற்கு விரும்புறீங்களா இல்லையா? கிறிஸ்தவன் எத்தனை பேர் வாழ விரும்புறீங்க? கை வைத்து நான் கிறிஸ்தவனா வாழ்றேன் அப்படி சொல்ல மட்டும் கிறிஸ்தவனா. சரி, கிறிஸ்துவுக்குள் வாழ்றவங்க, கிறிஸ்துவுக்குள் வாழ்றவங்க ரெண்டு வித்தியாசம் இருக்குதா? கிறிஸ்தவன் கிறிஸ்துவுக்குள் வித்தியாசம் இருக்குதாங்க. கிறிஸ்தவன் என்று சொன்னா நான் பழைய வாழ்க்கை கிறிஸ்தவன். கிறிஸ்தவன் வாரத்தில் ஒரு மட்டம் சர்ச்சைக்கு போனா போதும். நான் கிறிஸ்துவுக்குள் இருந்தா கிறிஸ்துவுக்குள்ள சிந்தை எனக்குள்ள வரும். அல்லேலூயா. கிறிஸ்துவுடைய சிந்தை ஆசைங்க ஏக்கம் என்னங்க? மத்தேயு 28ஆம் அதிகாரம் அந்த கடைசி ஒரு 3-4 வசனத்தை வாசிக்கமா? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உபதேசம் பண்ணுவீங்களா? ஏசப்பா சொன்ன உபதேசம் பண்ணி நான் சொல்றது பண்ணுங்க. ஏசப்பா உங்களுக்கு கொடுத்துக்க, உங்க கையில தான் இருக்கு பையனு. நீங்க புறப்பட்டு போய் நான் சொல்றேன், இந்த வருஷம் முடிவுக்குள்ளாக நான் கர்த்தருக்காக ஒரு ஆத்மாவது நான் ஆயத்தப்படுத்துவேன் அப்படி சொல்றவங்க இந்த உபவாச நாள் வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் மட்டும் விசுவாசத்தோட கைகளை வைத்து காட்டுங்க பாப்போம். ராணுவ யுத்தத்துக்கு பயிற்சி பெறுவதற்கு இன்னும் ஏராளமான நாட்கள் தேவைப்படுது. அல்லேலூயா. நான் கேட்கிறேன், ஆண்டவர் வருகையில நீங்க போகும்பொழுது உங்ககிட்ட வந்து எத்தனை வீடு கட்டுறீங்க, எத்தனை கார் வச்சிருக்கீங்க, எத்தனை தோட்ட துறை வச்சிருக்கீங்க, எப்படி அழகு பார்த்தீங்க, எப்படி மேக்கப் பண்ணி, இதெல்லாம் கேட்க மாட்டேன். எனக்காக எத்தனை ஆத்மாக்களை சம்பாதித்தார். வெறுங்கையா போக போறீங்களா? உங்க விருந்து வீட்டுக்கு ஒரு ஆள் வராங்கனாக்கி வெறுங்கையா போனா ஒரு சின்ன பிள்ளைகள் ஒரு பாட்டு படிப்பாங்க. பாஸ்டர் தப்பா நினைச்சீங்க, ஸ்கூல்ல படிச்சுதான். அதாவது மழை வருது கொடைய முடிங்க, அரைப்பக்கம் அரிசி எடுத்து நடைய போடுங்க, சும்மா அந்த பலகாரம் கொண்டு வந்த மாமாவுக்கு இலைய போடுங்க, சும்மா வந்த மாமாவுக்கு தெரியுமா? தெரிஞ்ச சொல்லுவாங்க என்னமா? சும்மா வந்த மாமாவுக்கு சூடு வைங்க. நம்ம சும்மா போறோமா சில ஆத்துமாக்கள் கொண்டு போறோம். அல்லேலூயா. எத்தனை ரூபாய் நீங்க திருச்சபைக்கு காணிக்கை கொடுக்கறதுல கர்த்தர் காணிக்கையில வைக்க மாட்டார். ஏன்னா பூமி மத நிறைவும் உலகம் அதுல முடிகிற கர்த்தருடையது. ஆமென். கர்த்தருக்காக எதையும் செய்ய உபவாசம் நாள். எதுக்கு உபவாசம்? உங்க ஆத்மாவையும் உங்க சரீரத்தை ஒடுக்கிறது உபவாசம் ஃபெயிலியர். தப்பா மன்னிச்சிடுங்க. அல்லேலூயா. மலட்டு ஆடுகளா நாம் இருக்க கூடாது. நாம் கர்த்தருக்காக ஏதாயிலும் செய்து சாதிக்கிறவராய் மாற வேண்டும். அல்லேலூயா. நமக்கு முன்னோர்கள் அப்படி செய்திருக்காங்க. கர்த்தருக்காக ஏதாயிலும் செய்திருக்கிறார்கள்.
அல்லேலூயா. எழுப்பி புறப்பட்டு போங்க. நான் சொல்றேன் தேவனுடைய பிள்ளைகளே, நீ எழுப்பி போனீங்கன்னாக்கி ஈஸியா கத்தர் கொடுப்பார். இந்த வார்த்தையை விசுவாசிங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களை, அறிமுகமானவர்களை அவங்களுக்கு கூப்பிடுங்க. எங்க சர்ச்சில் உபவாச நாட்டுக்குமா ஏன்டிஸ்டருக்காக ஜெபம் பண்றாங்க. அது கூட இருப்பாங்க, பணத்தை எல்லாம் செலவழிச்சுக்கிட்டு அது கூட இருப்பாங்க. வந்து பாருங்கன்னு சொல்லுங்க. ஐயோ அவங்களாக்கும் அவங்க இயேசுவை தெரியாது அவங்களுக்கு. அதெல்லாம் ஒன்றும் வேற்று இல்லை. நம்மளுக்கு மதம் மாற்றுறதே இல்லை. மதம் மாற்றது வேண்டாம். அவங்க வியாதியிலிருந்து விடுதலை ஆகணும், சாபத்திலிருந்து விடுதலை ஆகணும். இதுக்காக என்ன செய்யுங்க? அல்லேலூயா. நான் சொல்றேன், எத்தனை பேர் புரியுது? சிலரை ஆகிடும் அக்கின் நரகத்திலிருந்து இழுக்கும்படி தேவன் இந்த கூட்டத்தில் இந்த நாளில் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 16ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 28 வரைக்கும் வாசிக்கலாம். நல்ல கவனிங்க. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே அகப்பட்டு கைதியாக உள்ளப்பட்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், இந்த கட்டப்பட்டவர்கள், நல்ல கவனிங்க, கட்டப்பட்டவர்கள் செபிக்க முடியுமா? முதலாவது நான் கேட்கிறேன், வியாதியில கட்டப்பட்டவங்க நல்லா ஜெபம் பண்ணுவாங்களா? சொல்லுங்களேன். வியாதியில கட்டப்பட்டவங்க ஜெபம் பண்ணுவாங்களா? நல்லா ஜெபம் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க, அப்படிதானே? ஆனா பவுலும் சீலாவும் அவர்கள் தொழுமரத்தில் கட்டப்பட்டவா இருந்தும் என்ன செய்யறாங்க? கர்த்தரை பாடி துதிக்கிறார்கள். அந்த துதியின் சத்தம் சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் எல்லாம் குலுங்கிச்சு. அல்லேலூயா. ஏங்க, திருச்சபை செபிக்கிற ஜெபத்தினாலே உங்களை தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், திருச்சபையுடைய வாழ்க்கையா இருக்கலாம். ஆமென். திருச்சபைக்கு விரோதமாகவோ உங்களுடைய சொந்த வாழ்க்கைக்கு விரோதமாக சூழ்ந்திருக்கிற எல்லா சிறைச்சாலை அஸ்திவாரங்களை கர்த்தர் அதிர பண்ணுவார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட அந்த சிறைச்சாலை இருந்தாலும் உங்களுடைய துதியின் ஜெபத்தினாலே தேவன் அதை நிர்மூலமாக்கி போட முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் ஒன்னே ஒன்றுதான் கேட்கிறார், யாரை நான் அனுப்புவேன்? யார் எனது காரியமாய் போகும்? நாம் தேசத்தை அழிக்காதபடி திறப்பில் நிற்கவும் சுவர் அடைக்கத்தக்கதாகவும் ஒரு மனுஷனை தேடுகிறேன். சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்படணுமா? நீங்க திறப்பில் நிற்பதற்கு நீங்க ஒப்பு கொடுக்கிறதா இருந்தால் தேவன் நிச்சயமாக கத்தரிக்கப்பட்ட காரியம் செய்வார். ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு மீட்டிங், ஒரு கூடுகை நடந்ததாம். அந்த இடத்துல சில ஆயிரங்கள் கூடி அந்த கூடுகையில் கலந்து கொண்டார்கள். அப்பொழுது அநேகர், அந்த ஊழியக்காரர், நடத்துற ஊழியக்காரர், தேசத்துக்காக செபிக்கிறவர்கள் எத்தனை பேர்? அப்படி தேசத்துக்காக செபிக்கிறவர்கள் எத்தனை பேர்? அப்படி உள்ளவர்கள் கரங்களை வைத்து காண்பீங்கள். இன்றைக்கு இரவு அவர்களுக்கு தனியாக இடம் ஒதுக்கிடப்பட்டு அவர்களுக்காக செபிக்கப்படும். அவங்க அந்த அறைக்கு செபிக்கலாம் என்று சொன்னாங்க. நூற்றுக்கணக்கான வாலிபர்கள் ஒப்பு கொடுத்தார். எத்தனை பேர்? நூற்றுக்கணக்கான வாலிபர்கள் ஒப்பு கொடுத்தார். அப்படி ஒப்பு கொடுத்து குறிப்பிட்ட நேரம் வந்த பொழுது அவங்க அறைகளுக்கு போயிட்டார்கள். சில அதுல ஒரு நபர், இயேசுவை அறியாத ஒரு வாலிபன், அந்த வாலிபன் அந்த கூட்டத்துக்கு போயிருக்கிறார். அவருடைய நண்பரால் அழைக்கப்பட்டு போனவர். அவரும் அவருடைய நண்பருடன் அறைக்குள் இருக்கிறார். நடந்த ஒரு காரியம் என்னன்னா, 12 மணி அளவாயிற்று. அந்த இரவுல, நடு இரவுல ஒரு வயதான ஒரு மனிதன் அந்த இடத்துல அங்கும் இங்குமா ஒவ்வொரு ரூமாவே பார்த்து இந்த ரூமை பார்த்துக்கிட்டு துக்கமத்தோடே போறார். எல்லா ரூமே பார்த்தார். இவரு பின்னாடியே போயிட்டு இருக்கிறார். இவர் பின்னாடி போய் அந்த ஆளுநர் கேட்டுக்கிறாரு, ஐயா, ஏன் இந்த
மக்கள் எல்லாமே இங்கே பார்த்துட்டு துக்கமா இருக்கீங்க. அந்த வயதானுடைய முகம் துக்கம் நிறைந்து கண்கள்ல கண்ணீர் நிறைந்தவராய். அப்ப அவர் சொன்னாரா, இன்று இரவு தானே இவர் எல்லாரும் ஒப்பு கொடுத்து நான் தேசத்துக்காக ஜெபம்னு சொன்னாங்க, எல்லாரும் தூங்குறாங்களே சொல்லி அவர் அழுது. இதை கேட்ட அந்த வாலிபனுக்கு துக்கம் தாங்க முடியாது. அவர் கேட்டாரா, நீங்க யாரையான்னு சொன்னார். அவர் சொன்னாரா, நான் இயேசு. அல்லேலூயா, நான் இயேசு. இந்த வார்த்தை சொல்லிட்டு அவர் மறைந்தாரா. அந்த வாலிபன் அந்த இடத்துல முழங்கால் படியிட்டு, நான் இருக்கிறேன் ஆண்டவரே, தேசத்துக்காய் கதறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க ஜெபிக்கிறதுக்கு அந்த மனுஷன் அன்னைக்கு ஒப்பு கொடுத்தான். எத்தனை பேருக்கு இடத்துல உண்டு, நான் என்னுடைய தேசத்துக்காய் ஜெபிப்பேன், என்னுடைய இளைஞர்களுக்காக ஜெபிப்பேன், என்னுடைய மாவட்டத்துக்காக மாநிலத்துக்காக ஆள தலைவருக்காக நான் ஜெபம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறவர்கள் அப்படி எழுந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போம். அல்லேலூயா. ஒரபாபா சதரகடமணி அதரகதுனா. எல்லாரும் பாரதோடு பரிசுத்த ஆவியானவரே இந்த மத்தியில் இறங்கி வாங்கப்பா, என்னை பயன்படுத்துங்கப்பான்னு சொல்லு. என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஆவியில் நான் ஜெபித்திட, அயராமல் ஜெபித்திட ஆற்று தாரும் அருள்பதே. அடிமை நான் ஆற்று தாரும் அருள்பதே. அடிமை நான் அருள்பதே. தாரும் வாழ்வாய் மாற்றும் ஜெயிக்க எனக்கு தாரும் ஜெனமே வாழ்வாய் மாற்றும். ஜெபிக்கிறே சுவரை நான் அடைக்கிறே. ஜெபிக்கிறே சுவரை நான் அடைக்கிறே. சோதினாமல் ஜெபிக்கிறே. சோதனையை ஜெயிக்கிறே. கையெழுத்தி சோதினாமல் ஜெயிக்கிறே. சோதனையை ஜெயிக்கிறே. ஜெயிக்க எனக்கு கற்று தாரும் ஜெபமே எனக்கு வாழ்வாய் மாற்றும். ஜெயிக்க எனக்கு கற்று தாரும் ஜெபமே எனக்கு வாழ்வாய் மாற்றும். அதிகால அபிஷேகம் சகல ஜனத்திலும் கொய்துக்காக சமயமல்லோ. ஆத்மாவின் நிறைக்கணமே அதிகால அபிஷேகம்
கர்த்தர் நமக்கு கிருபை செய்தபடியா கர்த்தரை ஸ்தோத்திரம். சோர்ந்து போகாமல் எப்படி ஜெபிக்க வேண்டும், ஏன் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்த ஆலோசனைகளை கர்த்தர் தம்முடைய மகன் மூலமாய் நமக்கு சொல்லிக் கொடுத்தபடியா கர்த்தரை ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வருகிற நாட்களிலே அதிகமாக எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாமல் ஜெபிப்பதற்கேற்ற கிருபையை கர்த்தர் நமக்கு தரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய மகனை இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு எடுத்து உபயோகப்படுத்தும்படியாய் அதற்கேற்ற ஞானத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய மகன் செய்கிறதான ஊழியங்களிலேயும் இன்னும் அதிகமான வளர்ச்சியை கொடுத்து நல்ல விரிவாக்கம் உண்டாக ஹல்லேலூயா அந்தந்த தேசங்களிலே பிரகாசிக்கிற விளக்காய் கர்த்தர் மாற்றும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நல்ல பருவேலைக்காக துதிக்கிறோம். விசேஷித்த ஜெப நாட்களின் 2வது நாள் முதல் பகுதிக்காக துதிக்கிறோம். அப்பா ஆவியானவர்கள் மத்தியில் வெளிப்பட்ட கிருபைகளுக்காக நன்றி. சாயங்கால கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லுகிறோம். இன்னும் அநேகர் கடந்து வர ஜெபிக்க ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரே பிரயோஜனமாக்கிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக சொல்லுகிறோம். தேவநாமம் மாத்திரம் மகிமைப்படும். சமாதானத்தோடு விடுதலையோடு அனுப்பும் காத்துக்கொள்ளும். ஜீவனுள்ள சாட்சி எழுப்பப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே